Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது பூண்டு ஊறுகாய். நான் வந்து 250 grams பூண்டு எடுத்துர்க்கேன். இது கூட கடுகு, வெந்தய பொடி, உப்பு, மிளகாய்த்தூள் இத ஆட் பண்ணிட்டு நம்ம பூண்டு ஊறுகாய் செய்ய போறோம். பட் இது கூட என்னன்னா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பூண்டு 200 கிராம் எடுத்துர்க்கேன். லெமன் ஜூஸ் வந்து 2 லெமன் எடுத்து புழிஞ்சிருக்கேன். அதாவது 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரும். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதுக்கு வந்து நம்ம கல்லுப்பு தான் யூஸ் பண்ண போறோம். தேவையான அளவு எடுத்துர்க்கேன். அதாவது 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தோட அளவு வந்து நம்ம இன்னும் கொஞ்சமே குறைச்சிக்கலாம். அதாவது இதல வந்து இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிக்கணும். அதாவது உப்பு, கடுகு, வெந்தயம் இந்த மூணையும் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு பொடி பண்ணி வெச்சுக்கலாம். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அதாவது கொஞ்சமா தான் எடுத்துர்க்கேன். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்றதுனால புளியோட அளவு வந்து குறைச்சிட்டேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில நம்ம வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா வாசம் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டு அரைச்சுக்கலாம். இப்போ பொரிய ஆரம்பிக்குது லைட்டா. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு அதாவது கல்லுப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இத அரைச்சு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சிட்டோம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போறோம். பூண்டை வந்து நம்ம வதக்கிக்கணும். அதாவது தேஞ்சு போகாம வதக்கிக்கணும். கை எடுக்காம நல்லா கிளறிட்டே இருங்க. இது வந்து பெரிய பூண்டா இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டா கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன பூண்டுங்கிறதுனால கட் பண்ணாம அப்படியே வதக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்ல வச்சிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதாவது பொன்னிறமா வதக்கணும், தீயாம எடுத்துக்கணும் நம்ம. இது கூடயே வந்து கொஞ்சமா புளி எடுத்துருக்கு. இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணா அரைச்சிக்கிறதுக்காக நான் புளியை ஆட் பண்ணிட்டேன். 2 நிமிஷம் ஆயிருக்கு. அப்படியே சிம்ல வச்சிட்டு வதக்கி இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி கிளறிட்டே இருக்கணும். நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அதாவது திப்பியா அரைச்சுக்கணும். அப்படி பேஸ்ட் மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது நல்லா அந்த எசன்ஸோட இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சு தனியா வச்சுக்கலாம். அதே கடாயில ஆல்ரெடி வந்து நம்ம பூண்டு வதக்குனது அந்த எண்ணெயும் மீதி இருக்கு. இது கூட இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோனே கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கு அப்புறம் அரைச்ச பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெடிச்சிருச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம மிளகாய்த்தூள் போட்டுட்டு பச்சை வாசம் போனோடையும் இன்னும் ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கடுகு பொடி அரைச்சி வச்சுருக்கோம். கடுகு, வெந்தயம் இது கூடவே உப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அதாவது கடுகு, வெந்தயம் வந்து அரைச்சி போட்டதுனால பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ ஆறிடுச்சு. நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி படாமல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து 2-3 நாள் வந்து நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த ஊறுகாயோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இது வந்து தயிர் சாதம், ரச சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். இப்போ ஒரு டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். சுவையான பூண்டு ஊறுகாய் ரெடி. நான் பூண்டு ஊறுகாய் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.